விண்வெளி உலகையே மிரள வைக்கப் போகும் இந்தியாவின் அடுத்த அதிரடி ஆட்டம் ஆரம்பமாகிவிட்டது. இதுவரை இஸ்ரோவின் ராக்கெட்டுகள் விண்ணில் சீறியதை பார்த்து வியந்த நமக்கு இனி இந்தியாவின் வீதிகளிலிருந்து தனியார் ராக்கெட்டுகளும் கெத்தாக பறக்கப் போகின்றன. விண்வெளித்துறையில் ஒரு பிரம்மாண்ட புரட்சியை உருவாக்க குஜராத் மற்றும் தமிழ்நாடு ஆகிய இரு மாநிலங்களில் 2 மெகா விண்வெளி மையங்கள் அமையவிருக்கின்றன. இந்த அதிரடி திட்டத்தின் பின்னணியில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் மிக முக்கிய தொலைநோக்கு பார்வை ஒளிந்திருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாடு மற்றும் தமிழ் மொழியின் மீது எப்போதும் தனிப்பற்று கொண்டுள்ள பிரதமர் மோடி தமிழர்களின் அறிவாற்றலையும் உழைப்பையும் உலக அரங்கில் உயர்த்தும் விதமாகவே இந்த மெகா விண்வெளி மையத்தை தமிழ்நாட்டிற்கு வழங்கியுள்ளார். ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்திற்கே சவால் விடும் வகையில் இந்திய இளைஞர்களின் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை விண்வெளிக்குள் குதிக்க வைப்பதற்கான பக்கா மாஸ் பிளான் இது. இனி நம்ம ஊர் தனியார் நிறுவனங்கள் தங்களின் சொந்த ராக்கெட்டுகளையும் செயற்கைக்கோள்களையும் இங்கேயே செதுக்கி இங்கேயே சோதித்து பார்த்து விண்ணில் ஏவி சாதனை படைக்கலாம். தொழில்நுட்பத்தில் மிரட்டும் குஜராத்தும் உற்பத்தியில் சாதிக்கும் தமிழ்நாடும் கைகோர்க்கும் போது இந்த திட்டம் வேற லெவலுக்கு செல்ல போகிறது. குறிப்பாக தமிழ்நாட்டின் குலசேகரப்பட்டின ஏவுதளத்தோடு இந்த புதிய விண்வெளி மையமும் இணையும் போது தென்னிந்தியா ஒட்டுமொத்த உலக விண்வெளி வரைபடத்தின் தவிர்க்க முடியாத மையப்புள்ளியாக மாறும். இதன் மூலம் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு பிரம்மாண்ட வேலைவாய்ப்புகள் உருவாக போவதோடு உலக நாடுகளின் பார்வையும் இந்தியாவின் பக்கம் திரும்ப போகிறது. நிலவையும் சூரியனையும் தொட்டுவிட்ட இந்தியா இனி உலக விண்வெளி சந்தையையும் தன்வசப்படுத்த போகிறது. சுருக்கமாக சொன்னால் தமிழ்நாட்டின் மீதான பிரதமரின் அந்த தனிப்பற்று இன்று உலக அரங்கில் நம் நாட்டின் கெத்தை இன்னும் பல மடங்கு உயர்த்தப் போவது உறுதி. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சர்வதேச அரங்கில் இந்தியாவின் பெருமையை உயர்த்தும் ஒவ்வொரு தருணத்திலும் தமிழ்நாட்டின் பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் முன்னிறுத்த தவறியதே இல்லை. ஐக்கிய நாடுகள் சபையில் புறநானூற்று பாடலை முழங்கியது முதல் காசி தமிழ் சங்கமம், சௌராஷ்டிர தமிழ் சங்கமம் போன்ற வரலாற்று பாலங்களை அமைத்தது வரை தமிழின் மீதான அவரது பற்று உலகறிந்தது. அந்த பாசனத்தின் தொடர்ச்சியாகவும் தமிழக இளைஞர்களின் அறிவியல் சிந்தனைக்கு கொடுக்கும் அங்கீகாரமாகவும் தான் இந்த விண்வெளி மைய திட்டம் தமிழக மண்ணிற்கு வந்து சேர்ந்துள்ளது. உலகத்தரம் வாய்ந்த உள்கட்டமைப்புடன் இந்த மையம் அமையும் போது சென்னை, கோவை, திருச்சி போன்ற தொழில் நகரங்களில் உள்ள சிறு குறு நிறுவனங்கள் கூட விண்வெளித்துறைக்கான உதிரி பாகங்களை தயாரிக்கும் பொன்னான வாய்ப்பை பெறும். இது தமிழகத்தின் ஒட்டுமொத்த பொருளாதார சூழலையும் அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி செல்லும் ஒரு பொருளாதார புரட்சியாகும்.